தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒளி என்பது வெளிச்சம், இருளை நீக்கும். ஒளி என்பது நன்மை தரும், மனசுக்கு சமாதானம் தரும். ஒளிங்கிற வெளிச்சம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் நம்ம செயல்படுத்த முடியும். நம்ம நடந்து போகிறதுக்கு பாதைக்கு வெளிச்சம் தேவை. பகலில் வெளிச்சம் தேவையில்லை, ஆனால் இரவு இருட்டில் வெளிச்சம் தேவை. அதே போல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற காலங்களில் யாரையும் எதையும் தேடுறதில்லை. ஆனால் ஒரு நெருக்கடி பிரச்சனை வரும் பொழுது, தீர்க்க முடியாத பிரச்சனை வரும் பொழுது, தீர்க்க முடியாத வியாதி வரும் பொழுது ஏதோ ஒரு இதை தேடுறாங்க. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கைக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறவர் கர்த்தர். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேங்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் நம்ம பாதைக்கு தீபமாக இருக்கிறார். வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம யாரை சார்ந்து இருக்கணும்னா கர்த்தரை சார்ந்து இருக்கணும். எப்படி அவரை சார்ந்து இருக்கிறது பாஸ்டர்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம இருதயத்தில் நம்ம பேசுகிறோம் இல்லையா, சில யோசனை பண்ணி சில அனுபவங்களை வச்சு நம்ம படிப்பை வச்சு நம்ம சில முடிவுகளை எடுப்போம் வாழ்க்கையில். ஏதாவது ஒரு காரியத்துக்கு சில நேரத்தில் கூட இருக்கவங்கள்ட்ட கேட்போம். ஆனால் இதெல்லாத்தையும் விட அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஜெபத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் காத்திருந்தீங்கன்னா அவருடைய ஆலோசனை நல்லா உங்கள் மனசில் பதியும். கர்த்தர் யாராக இருந்தாலும் அவங்களோட பேசுகிறவர் தான். நான் பாவி, என்னோட அவர் பேச மாட்டார்னா யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பாவம் செய்யாத நீதிமான் யாருங்க இல்லை. அதனால் கர்த்தர் உங்களோட நிச்சயமாக பேசுவார்னு நீங்கள் விசுவாசிக்கணும். நல்லா உங்கள் கருத்துக்களெல்லாம் அவர் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அதான் ஜெபம். என்ன உங்கள் மனசில் இருக்கோ அதை அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அடுத்தது அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் தெளிவாக உங்களோடு கூட பேசுவார், நன்மைகளை தருவார். உங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியங்களை அவர் செய்வார். இன்னையிலேருந்து அந்த ப்ராக்டிஸ்க்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.